நான் மறந்துடுறேன். சரி, மணி 8:30 டிஃபன் சாப்பிட வரீங்களா? பையன் எழுந்துட்டானா? இன்னும் இல்லைங்களா? எழுப்பிட்டுங்களா? கொன்னுடுவேன். மூச் ஒரு வேலையை சொல்ல சரியா செய்ய மாட்டியா? தண்ணி வடியுது எப்ப போட்டு ஏமா எவ்வளவு நேரமா ஒரே சோபாவை குடிச்சிட்டு இருக்க? போதும். சின்னையா தூங்குறாரு, சைலண்டா வேலையை பாருங்க. போதே ஏற மாட்டேங்குது. தோடா குடிக்கிறது ஓசஸ் இருக்கு, அதுல குவாலிட்டி வர கேக்குது பாரு. ஏய் என்ன நடு ரோட்ல வந்து குறுக்க நிறுத்துற? நம்மளே பிளாக் பண்றாமா? ஏட்ரா வண்டியா? ஏட்ரா ஏட்ராங்கற. என்ன தப்பு? வாலிப வயசுல தம் அடிக்கிறது, பியர் அடிக்கிறது, சைட் அடிக்கிறது இதெல்லாம் தப்பா? இந்த வயசு செய்யாம உங்க வயசுல செய்ய முடியும்? என்ன தண்டம்? சும்மா நிக்கிற தண்டமா? சொல்ல. தம்பி சொல்றது கூட ஒரு விதத்துல கரெக்ட் மாதிரி தான் தோணுது முதலாளி. எது கரெக்ட்? உன்னை தண்டனை சொன்னதா? எதுக்குமே ஒரு அளவு இருக்கியா? ஆமாங்க. அத புரிஞ்சுக்க சொல்லு. புரிஞ்சா தம்பி? என்ன புரிஞ்சுக்கணும்? எதுல அளவு மீறின? தண்ணி அடிச்சு நடு ரோட்ல விழுந்து கிடந்தனா? இல்ல தம் அடிச்சு ராத்திரி பூரா இரும்பிக்கிட்டு இருந்தனா அப்பா மாதிரி? இல்ல சைட் அடிச்ச பொண்ணோட படுத்துக்கிட்டு இருந்தனா? எதுல அளவு மீறின? கேளியா? நம்ம தம்பி சின்ன சின்ன தப்பு தானுங்க பண்ணது. அப்போ எப்போதான் பொறுப்பு வர்றது? எப்ப பொறுப்பு வர்றது? எதுக்கு வரணுங்கிற? கஞ்சிக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்தா பொறுப்பு வரணும். 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, எதுக்காக? என் ஒருத்தருக்காக தானே? அப்படி நீங்க சம்பாதிச்சு வச்ச இவ்வளவு பெரிய சொத்தை நான் அழிச்சனா? இல்லையே, அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, அடிக்கடி ஆபீஸுக்கு போய் வாழப்பாரு, ஆபீஸுக்கு போய் வாழப்பாருங்கிறாரு. எந்த ஆபீஸுக்கு போக? 4 எஸ்டேட், 40 ஆபீஸ் இருக்கு. அதுல அட்மினிஸ்ட்ரேஷனும் கம்ப்யூட்டர் உட்காந்து வீட்டுல இவரே பாத்துக்கிறாரு. அப்புறம் நான் எதை பார்க்க? சரி, அப்படியே வேலை பார்த்து நான் இன்னும் சம்பாதிச்சா நான் யார காப்பாத்த போறேன்? உங்களை விட தம்பி கரெக்டா பேசுற மாதிரி தெரியுது. மாதிரி இல்ல, கரெக்டா தான் பேசுறேன். கார் ஆக்சிடென்ட்ல அம்மா போயிட்டாங்க, இவருக்கு கால் போயிடுச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் சைலண்டா உட்காருன்னு சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா பேசுறாரு. சாரி, எனக்கு விதி விளையாடிடுச்சு. என்னென்னமோ நடந்தது, அவனுக்கு அப்படி நடக்கணுமா? அப்பா, விதி விளையாடிச்சுன்னு சொல்றீங்க, ஆனா நான் விளையாடிக்கிட்டே அந்த விதியை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு ஆன மாதிரி உனக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்னா பணத்தை மட்டும் சம்பாதிச்சா போதாதுடா, கொஞ்சம் புண்ணியத்தையும் சம்பாதிக்கணும். என்ன புண்ணியம் பண்ணணும்? பண்றேன், நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். பட் ஒரு கண்டிஷன், நீங்க இனிமே இந்த பைப் பிடிக்கிறத விடணும். டாக்டர் சொல்லியும் விட முடியாம பிடிக்கிறீங்கல்ல, அதை எனக்காக விடணும். ப்ளீஸ் பா, நீங்க எனக்கு வேணும்பா. இப்போ சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சொல்றேன் கேட்டுக்க. இந்த வருஷம் நம்ம ரோட்டரி கிளப்ல என்ன பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. நாங்க ஊட்டி பக்கத்துல ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கோம், பேர் தொத்தாபுரம். அங்க ரோட் போடுறதுல இருந்து வாட்டர் சப்ளை வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யறோம். நாங்க ஏற்பாடு பண்ண வேலைகள்லாம் கரெக்டா நடக்குதான்னு சூப்பர்வைஸ் பண்ண ஒரு டீம் அங்க போகணும். ஐயோ, நான் சொல்றது நல்ல காரியம்டா. உன் கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்களே உன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த நல்ல காரியத்தை செய்றியா? எப்பப்பா போனோம்? நல்ல காரியம்னு சொல்றேன். 4 நட்சத்திரம் பாப்பியா? நாளைக்கே கிளம்புடா. டன். ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹாய். சரியான ஜோசியா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரல. ஏன்? உள்ள குட்டிங்களை பெத்தெடுக்க வேண்டிய வயசுல தத்தெடுத்து சேவை செய்ய சொல்றாரா? உங்க அப்பாவுக்கு தத்து எடுக்கணும்னா என்ன எடுத்துக்க சொல்லு. எதுக்கடா கிராமத்தெல்லாம் போய் எடுக்கிறாரு? அது என்னாமது கிராமம்? குக் கிராமம், குக்கே இல்லாத கிராமம். ஆமா மச்சி, அங்க போனா நாம தான் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஏப்பா, எனக்கு நேத்துல இருந்து ஒரே பேதி. யார் வந்தாலும் நான் வரல. எனக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வருது. எனக்கு கூட ஒரே ஜோரம் மச்சான். வர்றா
எங்களுக்கு பதிலா இங்க வேலை செய்யறாங்க பாரு, அவங்களுக்கு 200 ரூபாய் பிளஸ் பேட்டா கொடுத்தா போறோம். அது என்ன ஊர் சொன்ன? தொத்தாபுரம். தொத்தாபுரம், பாட்டிபுரம், தாத்தாபுரம், மாமாபுரம், சித்தப்பாபுரம், சித்திபுரம், எங்க வேணா வருவாங்க. அவங்கள கூட்டு போட ராசா. காசு கூட வேண்டாம், நான் வரேன். என்ன கூட்டு போங்க சார். சார் சார் ஏன் அப்படி அலையற? அலையாம தொத்தாபுரம் வந்தேன் சார். ஆமா, அதனா காஞ்சிபுரம் மகாபலிபுரம் மாதிரி டூரிஸ்ட் சென்டரா? டூரிஸ்ட் சென்டர்ல சார், ஹாப்பி சென்டர், ஜாலி சென்டர், பியூட்டி சென்டர், கேர்ள் சென்டர், ரிலீஃப் சென்டர், ரிலாக்ஸ் சென்டர். சென்டர்ல அவருக்கு ஒரு சீட்டை போடு, உட்கார்ந்து விவரமா சொல்லுப்பா. சரி சார், அந்த ஊர் எப்படின்னா ஆந்திராவுக்கு ஒரு பெத்தாபுரம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு தொத்தாபுரம். ஆனா ஆல் ஸ்டேட் பார்ட்டிஸ் வாரம் குரூப்பா கட்டு கட்டா சீட்டு கட்டு மாதிரி வந்து இறங்கிட்டே இருப்பாங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைய வரவேற்கிற மாதிரி ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. நான் போய் பல வாரம் ஆச்சு. அங்க போனா பேதி மாதிரி வியாதி கீதி. சிச்சி, எந்த வியாதியும் தொத்தாதபுரம், அதனாலதான் அது பேரே தொத்தாபுரம் அப்படின்னு வச்சாங்க. டெய்லி மெடிக்கல் செக்அப்லாம் நடக்கும். டேய், எனக்கு பேதி நின்னு போச்சுடா. அவனுக்கு ஜுரம் நின்னு இருக்குமே. இன்ஃபேக்ட் ஒரு மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு மருமக வந்தா எப்படி வெந்நீர் போட்டு எண்ணெயை தேய்ச்சு காலில் இருந்து தலை வரைக்கும் சும்மா அப்படியே நீவி விட்டு, ஒரு பக்கம் ஒரு முழு கோழி, இன்னொரு பக்கம் ஒரு மரத்து கல்லு, மொத்தத்துல ஹனிமூன் மாதிரி டெய்லி ஃபர்ஸ்ட் நைட் தான். என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? டைம் ஆகல, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். சார், நானும் ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். எங்க மீட் பண்ணலாம்? அப்புறம் கடையை யார் பாத்துக்குவாங்க? இந்தா டிப்ஸை நீயே வச்சுக்க. ஓனர்கே டிப்ஸா? சார் இவ்வளவு அலாலன்னு அலைஞ்சிங்க, உங்களை அம்போன்னு விட்டு போறாங்க. அவங்களாலதான் அடி வாங்க முடியும், என்னால முடியாது. வாட் ஆர் யூ டெல்லிங் சார்? தொத்தாபுரம் போல ஒரு பவித்திரமான ஊரை கேள்விப்பட்டதே இல்ல. அவ்வளவு சுத்தமான ஊர். வெறும் சைட் அடிச்சாலே ஃபைட்டு தான். மாட்டினாங்க பசங்களை செம்ம மாத்த போறாங்க பாரு. இதுல வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் யூ? என்னடா இப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்? இப்படி பீட்டர் விட்டு இங்க வர பொண்ணுங்களை எல்லாம் இவனுங்களே கரெக்ட் பண்ணி இருந்தாங்க. நாம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும்ட்டு தான் இப்படி ஒரு கதையை விட்டு உங்களுக்கு தொத்தாபுரம் அனுப்பிச்சு வச்சேன். சிரிக்காதே, இப்படி பீட்டர் விடாம போய் மேட்டர் பாரு. ஹாய் ஸ்வீட்டி, ப்ளீஸ் கம். நான் எங்கம்மா அடிச்சேன்? நீங்க தானே அடிக்கிறீங்க. சரி, இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தின? 2 வழி போகுது, இதுல எது தொத்தாபுரம் போகுதுன்னு தெரியலையே. ஹலோ, தொத்தாபுரத்துக்கு எப்படி வழி? டிரைவர், லெஃப்ட்ல போங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். சமூக சேவை செய்ய வரதா உங்க காலேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப திடீர்னு லோத்தி கிளப்புல இருந்து முக்கியமான 7-8 பேர் வரதா சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? இந்த கிராமத்திலே பெரிய வீடு இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் தான், அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். என்னங்க தலைவரே, எங்க எல்லாரையும் விட அவங்க தான் முக்கியமா உங்களுக்கு? ஆமாமா, நீங்க எங்க குழந்தைகளை குளிப்பாட்டுறது எப்படி, சுத்தமா இருக்கிறது எப்படி, நோய் நொடி வராம அவங்களை காப்பாத்துறது எப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா அவங்க எங்க கிராமத்தையே தத்தெடுத்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, டெலிபோன் வசதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால இந்த கிராமத்தை சுத்தப்படுத்த தான் முடியும், ஆனா அவங்களால இந்த கிராமமே முன்னுக்கு வர போகுது, அதுதானே முக்கியம். அடுத்த தடவை வந்தீங்கன்னா ஹோட்டலே கட்டியிருப்போம், அப்ப சேவையை செய்யுங்க. எங்களுக்கு நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்க்கு மார்க்ஸ் உண்டு, அதனால நாங்க அதை இப்போவே செஞ்சுட்டு தான் போவோம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நம்ம ஊர்ல மொத்தம் 60 வீடு இருக்கு, ஆம்பளை இல்லாத வீடா பார்த்து வீட்டுக்கு 2 பேரா தங்கிக்கிங்க. என்னது, இன்னொருத்தர் வீட்லயா? கவலைப்படாதம்மா, இது ரொம்ப ஒழுக்கமான ஊரு. ஏதாவது தப்பு தண்டா நடந்தா அறுத்துருவோம், அறுத்து. தலை எடுத்து என்ன பண்றது? வரவங்கள வேற மாதிரி கவனிப்போம். தொத்தாபுரம் தொத்தாபுரம் தொத்தாபுரம்
ஏய் ஏற்கனவே நீ இங்க வந்திருக்கியா இல்ல அப்புறம் இப்படி கரெக்டா சொல்ற வில்லேஜ் மேல ரெட் லைட் தெரியுது அப்ப அது தொத்தாப்புறம் தானே ஏய் அது ரெட் இல்லடா ஆரஞ்சு சன்செட் உனக்கு அப்படி தெரியுதுடா அவனுக்கு கலர் சரியா தெரியாதுப்பா. அப்படியே உனக்கு ரொம்ப கரெக்டா தெரியுமோ? எனக்கு அட தெரியாது கலர் பத்தி. டோமர். சும்மாறா. டேய் அந்த மாதிரி பலான விஷயத்தை பத்தி பேசினா பச்சை பச்சையா பேசுறோம்னு சொல்லுவாங்க. கிரீன் அத பத்தி எழுதுனா மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. yellow அத பத்தி படம் எடுத்தா நீல படம்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஒரு கலர்ஃபுல் மேட்டர் மச்சி. ரெயின்போ மாதிரி. அதனால தான் ஃபிகர்ஸ்ங்களை எல்லாம் கலர்ஸ்ன்றாங்க. மச்சி ரெயின்போ காலனி பார்த்தாச்சு. உன்னால ரெயின்போ வில்லேஜே பார்க்க போறோமா? தேங்க் யூ. வண்டி நிறுத்து. எதுக்கு தோத்தாபுரம் ஏன்னு போட்டிருக்கு? அது இந்த கிராமத்துக்கு சின்ன பசங்க வந்து கெட்டு போயிட கூடாதுல்ல, அதுக்கு தான். அத எவ்வளவு பெரிய பையன் சொல்றான் பாரு. ஆனா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு வேணா பாராட்டலாம்ப்பா. எதுக்கு பாராட்டணும்? சினிமாவுக்கு மட்டும் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆமா. இப்போ இந்த மாதிரி வில்லேஜுக்கெல்லாம் கூட ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மள கரெக்ட் ரூட் காட்டுறாங்கல்ல, அதான். அது வண்டி எடு. சூப்பர் வில்லேஜ் டா. பியூட்டிஃபுல் கிளைமேட். ஏய் மச்சி அங்க பாரு பட்டர்ஃப்ளைஸ். இங்க இருக்குடா. மச்சான், 1000 சொல்லுடா. கிராமத்து பொண்ணுங்க கிட்ட இருக்கிற உண்மையான வெக்கம் சிட்டில கொஞ்சம் கூட இல்லடா. ஆமா ஆமா இப்பெல்லாம் சிட்டில ஆம்பளைங்க தான் வைக்கப்படுறாங்க. அது பேர் வெக்கம் இல்லடா, பயம். அதுவும் கரெக்ட் தான் மச்சான். ஒரே புகையா வந்துகிட்டு இருக்குல்ல, காஞ்ச வரகா எடுத்து போட. அட நல்லா எரிய விடுப்பா. பெருசு என்ன பண்றீங்க? சுடுதண்ணி காய வைக்கிறோம். எதுக்கு? முதல்ல குளிக்க வைக்கிறதுல இருந்து தானே பாடமே ஆரம்பிக்குது. கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். யார் வந்து குளிக்க வைக்க போறாங்க? புதுசா நேத்து வந்து இறங்குச்சுங்களா அந்த பொண்ணுங்க. ஆஹா கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். மச்சான் எல்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இறங்கி இருக்கா. சரி அதுக்கு எதுக்குங்க நீங்க வெந்நீரை காய வைக்கிறீங்க? தலைவர் உத்தரவுங்க, விறகு செலவெல்லாம் அவருதான். தலைவர் ஹாட் வாட்டர் ஸ்பான்சர் பண்ணிருக்காருப்பா. ஒண்ணுங்க விஷயம் இல்ல, தலைவருங்க தான் பண்ணுவாங்க. பண்ணட்டும். ஒரு தலைக்கு எவ்வளவு கேட்பாங்க? விறகு சோம போடுறதுக்கு ஒரு தலைக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன 50 100 கேட்பாங்க. ரொம்ப சீப்பா இருக்கு. இதெல்லாம் சேவை தானே, சில பேர் சும்மா கூட வந்து போட்டு போவாங்க. ஐயோ ஆஹா கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். டேய் అక్కడ చూడండిరా. எல்லாரும் ஃபேமிலி கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல. என்ன மச்சான் மறைக்குதுங்க? நம்ம 2 பேர் மட்டும் தான் பாக்குற ரிச்சா இருக்கோமா? இல்லடா மத்தவங்க ரொம்ப லோக்கலா இருக்காங்கடா. ஏய் அவனுங்க தாண்டி அந்த ரோட்டரி கிளப் அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி கவுத்துருவோம். நாளைக்கு பில்டிங் நமக்கு, ஓட்டு வீடு அவங்களுக்கு. மச்சான் நம்மள பார்த்து சிரிக்குதுடா. ஒவ்வொன்னும் எப்படி இருக்கு பாரு. டிஃபரெண்ட் ஸ்டேட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். மச்சான் லூ எனக்கு அது டெம்போடா. என்னடா பழைய பெட் போடலாம் சாண்ட்ராங்க டோ பண்ணுதுங்க. இருடா நொந்து போத வாடா அங்க நடந்து பாப்போம். வாடா போலாம். அட இருடா பாத்துறலாம் இரு. வணக்கம் தம்பி. என்னது? வணக்கம். அது கிடக்கு தலைவரே, படுக்க வச்சு குளிப்பாட்டி அனுப்ப வேண்டிய கிடத்தை எல்லாம் உட்கார வச்சு எண்ணெய் தேய்க்கிறாங்களே எதுக்கு? ஏன்? இன்னைக்கு தானே முதல் நாள், அதான் பெரியவங்க, நாளைக்கு சின்ன பசங்க. சரி ஓஹோ இன்னைக்கு தான் முதல் மரியாதையாண்டா. ஆமா நாளைல இருந்து காதலுக்கு மரியாதை. இல்லப்பா நாளைல இருந்து நமக்கு தான் மரியாதைன்னு சொல்ல வந்த காதல் மன்னா. நடக்கல வில்லனா மாறி. சரிஜி இவன் அட்டகாசம் தாங்க முடியலப்பா. என்ன? அமர்க்கலமாக இதுன்னு சொல்ல வந்தப்பா. உல்லாசம் போதுமா? வணக்கம் தம்பி. என்னடா இந்த ஊர்ல எல்லாரும் பாத்ரூம் போற மாதிரி நடக்கறானுங்க. ஐயா இந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் யார கேட்டா தெரியும்? அதோ இங்க படம் எடுத்துட்டு இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா மொத்த பொண்ணுங்களையும் அந்த அம்மா தான் கூட்டியா இருந்தாங்க. வார போய் கேட்டுருவோமா? குழந்தைங்களா குப்பையில எல்லாம் விளையாட கூடாது. சரோஜா எப்படி இருக்கற? அம்மா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க எத்தனை படம் பாக்குறோம். உங்கள மாதிரி லேடிஸ்க்கு சரோஜா, மணிமேகலை, வசந்தி, ராணி, ஜெயலட்சுமி அப்படின்னு தானே பேர் வைப்பாங்க. சரினா ஜெரினான்னு பேரை வச்சா அது வேற ரேஞ்ச். ஓ ஐ see. We too want to see. ஆமா மேடம் எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? 25 இயர்ஸா இருக்கேன். 25 வருஷமா கை கொடுங்க சில்வர் ஜூபிலி. ஏங்க 25 வருஷமா இதே தொழில் இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கல? நோ 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 நாளுக்கு நாள் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுதே தவிர இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையலங்க. ரிட்டையர் ஆகுற வயசு வரைக்கும் இப்படி ஊருக்கு நல்லது செய்யறத நான் கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. உங்களுக்கு கல்யாணமா இருந்தா ஒருத்தரை சந்தோஷப்படுத்திருப்பீங்க. ஆனா இப்போ எத்தனை பேரை அவங்கள விடுறா.
மத்த பொண்ணுங்கலாம் எப்படி மேடம் இந்த சர்வீஸ்ல? அவங்க எல்லாம் செம்ம ஃபாஸ்ட். ஆர்வத்தோட இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் லோக்கலி என் கொலீக்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. கரெக்டான ஆளுங்களை தான கூட்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்ட்ரஸ்ட் தானடா முக்கியம். டெஃபினெட்லி. ஏன்னா நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு மேடம். இவனுக்கு மட்டும். டேய், புதுசா இருந்தா என்ன, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. தலைவர் நேத்து தான் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க பெரிய இடமாமே. இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல இருக்கு. கரெக்ட். நாளைக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. அதாங்க என் விருப்பமும் கூட. நம்ம ரெண்டு குரூப்பும் ஒரே எண்ணத்தோட தானே வந்திருக்கோம். உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும். அப்பதானே கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்கா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வராம மாலை தான் மார்க்ன்றாங்க. சமாளுமா? சரிங்க மேடம், இந்த எண்ணெய் சீக்கா எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரணுமா? நோ 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 நோ. எண்ணெய், சீக்கா, சோப்பு, ஷாம்பு, டவல், சுடு தண்ணி, ஏன் சாப்பாடுல இருந்து தடுப்பூசி வரைக்கும் ரெடி. தடுப்பூசியா? தடுப்பூசி எதுக்கு சாரோ? அதானே ஹைஜீனிக். இப்பெல்லாம் யாருக்கு எப்போ என்ன நோய் வரும்னே தெரியல. சேஃப்டியா இருக்கிறது தானே நமக்கு நல்லது. வில்லேஜ் பீப்புளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும்ல. நாங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் உங்க இஷ்டங்க. நீங்க பணத்தால செய்றீங்க, நாங்க மனசால செய்றோம். ஆனா உங்களை பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு தெரியுது. கொடுப்போம் இல்ல, கொடுப்பான். இதுக்குமா? வேற விதி. We will meet tomorrow. சரி, யாருக்கு யாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்கடா. சரோ இங்க இந்த வயசுல கூட நீங்க நிகுன்னு சும்மா கின்னு இருக்கீங்க. நாளைக்கு யார வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனா எனக்கு நீதான். என்ன சொல்லிட்டு போற அந்த பையன்? மேடம், நீங்க சோஷியல் சர்வீஸ பத்தி பேசுறீங்க. அவங்க வேற சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க. வேற சர்வீஸா? மேடம் மனசுல இல்லே. பிளடி ஸ்கவுண்டர்ஸ், எங்க போறீங்க? முதல்ல இந்த ஊர் தலைவர் கிட்ட சொல்லி. ப்ளீஸ் மேடம், எல்லா தலைவர்களும் பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விடுங்க, நாளைக்கு நாமளே அவங்கள வழி பண்ணிடுவோம். என்ன வழி? என்ன தடுப்பூசி? இங்க வேணா, இங்க போடு. ஐயோ ஐயோ. வேண்டாங்க. வை சேஃப்டி பா. ஊசி மட்டும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வா? ஏன்பா? நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பழக்கம் இல்லையா? இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே. அதுக்கு தானே இந்த ஊசி. வாங்க உட்காருங்க. ஏன் வேண்டாமா? ஒண்ணில நமிக்குது, அரிக்குதே. ஒருவேளை போட்ட தடுப்பூசி ஒத்துக்கலையோ? ரத்தம் உள்ளவங்களுக்கு தான் இந்த தடுப்பூசி ஒத்துக்காது. யார் சொன்னது? எனக்கு எல்லாமே நல்ல ரத்தம் தான். உடம்பு பூரா என்ன சுக்கடி தாங்க முடியல. என்ன ஆச்சு? என்னாச்சு? யூரின். அவனே போட்டது குரங்கு ரத்தம். 6 மாசத்துக்கு எஃபெக்ட் போவாது. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ எதுக்கு அந்த தொழிலுக்கு வந்த? அம்மாடி, தலை எழுத்து. என்ன பண்றது? வந்துட்டேன். படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, பார்க்க வேற அழகா இருக்க. வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த அளவுக்கு வருமானம் வேற எந்த தொழில். அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு குடிகாரன். அம்மாவுக்கு 6 வருஷமா ஆஸ்துமா, பாட்டிக்கு பக்கவாதம், தாத்தாவுக்கு தலையில கேன்சர், தங்கச்சி தடிக்கிறது நொண்டி ஆயிட்டா, குருட்டு தம்பி, கூணு விழுந்த அண்ணன், விதவ அத்தை, வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துடுச்சு. அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க? அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன? இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிருக்கா. என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. ஏய் திவ்யா, என்னாச்சு? ஊசி போட்டியா? தப்பிச்சுட்டாண்டி. எப்படி? குடும்ப கதையை கேட்டான், நான் ஒரு கதையை சொன்னேன், அழுதுட்டே போயிடுச்சு.
கொசுக்கடி தாங்க முடியல. நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியாப்பா? என்ஜாய் பண்ண. இந்த சாங்ல பட்டாசுல கொளுத்தி போட்டாங்களே அது எம்எல்ஏ போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ இல்லடா அவ்வளவு குஷியாரு சொல்ல வந்தேன்டா. டேய் நத்தகண்ணா உனக்கு எப்படி இருந்துது? அந்த மேடம் ஒரே தொல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த லேலண்டா எப்படிடா? இந்த ஆயக்கலைகள் எத்தனை? ஆயக்கலைகள் 64. நான் 65 தாண்டி போயிட்டேன்ல. ஆமா சொல்லும் போது என்னடா கற்குன்னு சத்தம் வருது? இது 66வது கலை. கொடுத்த காசுக்கு திருப்தியா இருந்ததுப்பா. கரெக்டா சொன்னா பிஸா ஓனர் ஊருக்கு போய் பிஸா வாய பீஸ் ஆகிடுறேன். யாருக்கும் தடுப்பூசி ஒத்துக்கல, நமச்சல் தாங்கல. நாட்டு வைத்தியத்தை முரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அது குரங்கு ரத்தத்துல பண்ணதாச்சே, அப்படிதான் இருக்கும். கெட்ட ரத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும் தானப்பா அந்த தடுப்பூசி ஒத்துக்காது. பரவாயில்லப்பா, நமிச்சல் உள்ளவங்களுக்கு அதுவும் அந்த செடியில இருக்கிற இலைய பிச்சு தேய்ச்சிக்கிட்டா நமிச்சல் சரியாயிடும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. உன் ஆள் வந்தா நாளைக்கு சொல்லிடு என்ன? எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். அப்பாடா எல்லாருக்கும் கெட்ட ரத்தம். நீ தானே சொன்ன எல்லாருக்கும் ஒரே ரத்தம்னு. ஓகே ஜூட். இப்ப கொஞ்சம் சுகமா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்லடா. ஏய், அது அரிப்பு செடி. இன்னும் அதிகமாயிடும். என்ஜாய். எக்ஸ்கியூஸ் மீ. இத வாங்கிக்கங்க. இதுக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்த. அதான் நானே சம்பாதிக்கிறேனே. வேண்டாங்க, இந்த தொழிலை விட்டுருங்க. ஏன்? நீங்க நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிக்குங்க. புது வாழ்க்கையா? எஸ். நானா? ஏன் முடியாதா? மிஸ்டர், மானம் எப்போ போயிடுச்சு. இனிமே புது வாழ்க்கை. சமுதாயத்துல எனக்கு என்ன பேர் தெரியுமா? சமுதாயத்தை விடுங்க. நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு சொல்றவன் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கெட்டு போனவனா தான் இருப்பான். அந்த சமுதாயத்தை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படணும்? பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. நீ ஒருத்தன் தாயா பாக்கி அரசியலுக்கு வருது. விளையாடாதீங்க, பணத்தை வாங்கிக்கங்க. லுக், நான் என் குடும்பம் நல்ல பேரோட வாழணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் சாகணும். இல்ல இன்னொரு வழியும் இருக்கு. நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணும். பண்ணிக்கங்க. எவன் கட்டுவான் என்ன? ஐயோ பாவம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், வெயிட். இப்போ எதுக்காக சிரிக்கிறீங்க? ஏன்பா இப்படி ஜோக் அடிக்கிற? இட்ஸ் நாட் a joke. I mean it. நீங்க ஓகேனா நாளைக்கு இதே கோயில்ல நான் உங்களுக்கு தாலி கட்டுறேன். நிச்சயமா? சத்தியமா. ஓகே, நாளைக்கு நான் கல்யாண கோலத்துல வரேன், நீ வரையான்னு பார்க்கலாம். உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அவ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாடா? தெரியும். அப்புறம் எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவ? முன்னாடி எப்படி இருந்தாலோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கா வாழ்ந்தா அது போதும். அதுக்காக இப்படிப்பட்ட பொண்ணு தான் கிடைச்சாளா? அவ ஒரு பிராஸ். இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு பொண்ணாவது ஒரு பையனை நினைச்சு பார்க்கலன்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல எந்த பையனாவது ஒரு பொண்ணை கூட நினைச்சு பார்க்கலன்னு உன்னால காமிக்க முடியுமா? மனசளவுல கெட்டாலும் உடம்பளவுல கெட்டாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தின் ஆனதுக்கு அப்புறம் திருந்தி வாழ்ந்தா அதுவே பெரிய விஷயம்டா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா ஊர் சுத்துற பொண்ணுங்க நிறைய நாம பார்த்திருக்கோம். என்ன அதுக்கு பேர் திமிரு, இதுக்கு பேர் தொழில். இருந்தாலும் நீங்க 1000 சொன்னாலும் சரி, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவதான் எனக்கு வைஃப். தம்பி எல்லாம் ரெடி. தாலி எங்க? தாலி எங்கடா? வணக்கம் தம்பி. இங்க பாருங்க. வணக்கம். எங்க ஊருக்கு வந்து இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆமா, உங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் இதுக்கு சம்மதிப்பாங்க? அப்படி கேளுங்க அவனை. டேய், எங்க அப்பா பத்தி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். இன்னும் பொண்ணு வரலையா? ஆமா, பொண்ணு யாரு வீட்டு பொண்ணு தம்பி? அது நம்ம போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. காலேஜ் பொண்ணுங்களா நீங்க? கவுத்துட்டாலுடா மச்சான். தம்பி டைம் ஆச்சுல, யார் வீட்டு பொண்ணுன்னு சொல்லுங்க, நானே போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் வரல.
என்னாச்சுப்பா? பாவம், அந்த பசங்களை ரொம்ப டீஸ் பண்ணிட்டோம்ல. பசங்களையா இல்ல அந்த பையனையா? பாவம்ப்பா, தாலியோட கல்யாணத்துக்கு ரெடியா நிக்கிறான். ரொம்ப வருத்தமா இருக்கும். இதுக்கு பேர் என்ன? சிம்பத்தியா, சென்டிமெண்டா இல்ல லவ்வா? தெரியலப்பா. என் மேல கோவம் எல்லாம் போயிடுச்சா? நிஜமா? எப்படி? நான் பழசெல்லாம் இப்பவும் மறந்துட்டேன். தேங்க்ஸ். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க எல்லாரும் இருக்காங்க, வாங்க. தனியா பேசுறதுக்கு வந்தியா இல்ல என்ன பயமுடுத்த வந்தியா? அப்பா தலையே சுத்துது. சீக்கிரமா சொல்லு. பழசெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்டியே. மறக்கவும் இல்ல, மறக்கவும் மாட்டேன். விஷ்ணு, ராத்திரி 12 மணிக்கு மேல ஆச்சு. தூங்காம தனியா உட்காந்துக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன லவ்வா? யாருடா அந்த பொண்ணு? அங்க வரமாட்டாங்களான்னு பாக்குறேன். கொஞ்சம் பூ வாங்கிட்டு போங்க ஐயா. கொஞ்சம் பூ வாங்கிட்டு போங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். வேண்டாமா? உங்க பொண்டாட்டிக்கு ஒரு 4 முழம் பூவாவது வாங்கிட்டு போங்க ஐயா. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கூடையோட வாங்கிட்டு போறேன். தம்பி, தம்பி, நில்லுங்க. தம்பி, உங்களைத்தான். நில்லுங்க. தம்பி, தம்பி. என் பேரு அங்க போறது. என் பேரு கூப்பிடுங்க. என் பேரனை கூப்பிடுங்க. ஐயோ, என் பேரனை கூப்பிடுங்களேன். விஷ்ணு, என்னப்பா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வீட்டுல வாங்கிட்டு போ. எதுக்கு ராத்திரில போய் ஏடிஎம்ல பணம் எடுக்கிற? அதுவும் 1 லட்சம். காலம் கெட்டு கிடக்குது இல்ல? ராத்திரியில பணம் எடுத்தனா? அப்பா, ஏடிஎம்க்கு போய் பல மாசம் ஆகுதுப்பா. முதல்ல அந்த டப்பாவை தூக்கி போட்டு நல்ல கம்ப்யூட்டரை வாங்கப்பா. பாய்.